வெள்ளூர் சுந்தர்ராஜ பெருமாள் திருக்கோவில் புதுக்கோட்டை மாவட்டம் மணிமேல்குடியிலிருந்து 6 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது வெள்ளூர் கிராமம். பெருமாள் உலகம் முழுவதும் 108 திவ்ய தேசங்களில் தற்பொழுது அளவற்ற அருள் பாலித்து வருவது போல் பல கிராமங்களில் பெருமாள் சன்னதிகள் பழமை வாய்ந்ததாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் கருதப்படுகிறது. இந்த கிராமத்தின் முகப்பில் 800 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பூமி நீலா சுந்தர்ராஜ பெருமாள் கோவில் உள்ளது. இந்த ஆலயத்தில் பூமி நீலா சுந்தர்ராஜ பெருமாள், சவுந்தரவல்லி தாயார், கருடாழ்வர், 18ஆம் படி கருப்பர் ஆகிய தெய்வங்கள் அருள் பாலித்து வருகின்றனர். இந்த ஆலயம் சோழ மன்னர்களால் கட்டப்பட்டதாக தெரிகிறது. இந்த ஆலயத்தில் உள்ள கல்வெட்டுகளை உற்று நோக்கினால் கிபி 2023 கட்டப்பட்டதாக தெரிகிறது. மேலும் ராஜராஜ சோழன் இலங்கைக்கு படையெடுத்து சென்றபோது தற்போது ஆலயம் அமைந்துள்ள இடத்தில் தங்கியதாகவும், அப்போது வெள்ளூர் கிராம மக்கள் பெருமாள் தரிசனம் செய்ய எண்ணும் போது வெள்ளூரிலிருந்து நடைபயணமாக புறப்பட்டு மதுரை அழகர் கோவிலில் உள்ள பெருமாளையும் 18ஆம் படி கருப்பரையும் தரிசனம் செய்து வந்துள்ளனர். இதை அமைச்சர் மூலம் தெரிந்து கொண்ட சோழ மன்னன் கிராம மக்களின் பக்தியை பாராட்டி அவர்கள் வழிபட பெருமாளுடன் 18ஆம் படி கருப்பரையும் வைத்து ஆலயம் அமைத்ததாக வரலாறு கூறுகிறது. இந்த ஆலயம் தஞ்சாவூர் பெருவுடையார் கோவில் போல் தோற்றமளிப்பதாக உள்ளது. மேஷராசியில் அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த பெருமாளை வழிபட நற்பலன்கள் கிட்டும். திருமணமாகாத பெண்கள் நெய்மாவிளக்கு போட்டு சவுந்தரவல்லி தாயாரை வழிபட நற்பலன் கிட்டும். ராகு தோஷம், கலத்திர தோஷம், மாங்கல்ய தோஷம் உள்ளவர்கள் கருடாழ்வாரை வழிபடவும், பில்லி சூனியத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் 18ஆம் படி கருப்பரை வழிபட நற்பலன் கிட்டுகிறது. இந்த ஆலயத்தின் தலவிருட்சமாக மகிழ மரத்தை 12 முறை வந்து வழிபட நற்பலன் கிட்டுகிறது.